शिव 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 அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு கட்டுவது வீடு யாரெல்லாம் கட்டலாம், வீடு அமைக்கும் யோகம் யாருக்கு, எப்போ வீடு கட்டும் யோகுக்கு, அதை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் போன்றவற்றை இடம் 4ஆம் இடம். அதுமாரி மனைக்காக காத்தால நவசாத் சொன்ன மாதிரி மனைக்காக சுக்ககன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கன் நல்லா இருந்து 4ஆம் வீட்டில் சுக்கன் பார்த்தீங்கன்னா திக்பலம் அடைவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திக்பலம் அடையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமைஞ்சிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கூட 1 இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைச்சு தீவுவாங்க. அது வந்து நீளமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி 4 கூட 1 இருந்தாக்க ராகுக்கு சம்மந்தப்படாமல் விடும். ராகு சம்மந்தப்பட்டாக அந்த கைகள் தடைப்பட்டு தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கூட 2 இருந்தாங்கன்னா குடும்பம் அமைஞ்ச வாட்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு அமையும். ரொம்ப நாளாக வீடு கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க, குடும்பம் அமைஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு லோன் வாங்கி கட்டி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 குடும்பம் பார்த்தீங்கன்னா 3ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம். கொஞ்சம் சொந்த விட்டு கொஞ்சம் வெளியே போய் கட்டுனாக்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுமாரி 4 கூட 4ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கூட 5ல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை மிகுந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் யோகம் இருக்கும். அதே மாதிரி 4 கூட 6ல் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் யோகம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்கும். அதே மாதிரி 4 கூட 7 இருந்தாங்கன்னா மனைவி அமைஞ்ச வாட்டி தான் பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ அல்லது கொஞ்சம் பின்னாடியோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடே அமையும். அதுமாரி 4 கூட 8ல் போய் மறைஞ்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 6, 8, 12ங்கிறது சொந்த விட்டு மறைவு ஸ்தானங்கள், மறைவான இடத்துல போய் வீடு கட்டினால சிறப்பாக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4 கூடையும் பார்த்தீங்கன்னா 9ல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கும் பக்கத்துலேயோ அல்லது தாத்தா வீட்டுக்கும் பக்கத்துலேயோ அல்லது தாத்தா வீடு கூட, அதாவது தாத்தாவோட அப்பா வீடு அமையும். அதுக்கும் பக்கத்துலேயே கூட வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கூடையும் பார்த்தீங்கன்னா 10ல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் பண்ற இடமும் வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டின வாட்டி பார்த்தீங்கன்னா 4 கூடைன்னு பார்த்தீங்கன்னா 11ல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டின வாட்டி பார்த்தீங்கன்னா
லாபகரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்கும், தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலின் மூலம் ஒரு அபரிதமான வருமானம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளுக்குடைய 12ல் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஒரு 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா சற்று தொலைவில் போய் வீடு கட்டுனாங்கன்னா அது 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 12ஆம் இடமா, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே கோயிலுக்கும் பக்கத்துல வீடு அமையும். அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் வெளியூர்ல கோயிலுக்கும் பக்கத்துல தான் வீடே கட்டுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீடு வீடு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா செவலவு பக்கத்துல பூமிநாத சுவாமி கோயில்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மண் அந்த வீடு கட்டும்போது தடங்கள் ஆகுது இல்லை, அந்த வீட்டோட மண் எடுத்துட்டு போய் செவலவு பூமிநாத சுவாமி கோயில வச்சுட்டு வேண்டிக்கிட்டு வந்து அங்க பார்த்தீங்கன்னா செங்கல்ல விற்பாங்க. அந்த செங்கல்ல பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீடு கட்டும்போது அந்த செங்கலை வச்சு கட்டுனீங்கன்னா தடங்கள் இல்லாம வீடு கட்ட முடியும். அதேமாரி செவலவு பூமிநாத சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா அந்த பூமி சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா அருமையான கோயில். ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் பார்த்தீங்கன்னா லாபகரமாக விற்கணும். அதேமாரி வீடும் பார்த்தீங்கன்னா தடங்கள் இல்லாமல் வீடு கட்டணும். அதேமாரி பூமி சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவலவு பூமிநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே அந்த தடைகள் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ணி முடிச்சுடுவீங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காத்தால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பற்றி வச்சு சமையல் அந்த விளக்குல தான் பார்த்தீங்கன்னா சமையலே ஆரம்பிப்பாங்க. அந்த விளக்கோட நெருப்புல தான் சமையலே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் அந்த பழக்கமே இல்லை. அது ஏன்னா வெள்ளிக்கிழமை காத்தால பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுக்க ஓகையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுக்கன் வந்து 6 to 7 வெள்ளிக்கிழமை வந்தா அந்த வீடுக்கு வந்து சுபிச்சமாக இருக்கும். எந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வருமானம் தடங்கள் இல்லாமல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதத்துல அந்த உபய மாதங்கள்ல வீடு கட்டக்கூடாது. அதால தென்னை செய்ய சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உபய மாதங்கள்ல வீடு கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை மாதங்கள்ல வீடு கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல லோனு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடத்துக்கு வீடு கட்டுறதுக்கு லோனு கிடைக்கணும்னா 4ஆம் இடத்துக்கு 6ஆம் வீடு 9ஆம் வீடு 9ஆம் வீட்டுக்குரிய தெய்வத்தை போய் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பேங்க்ல கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைச்சி வீடு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கட்டி முடிப்பீங்க. என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வீடு கட்டுறதுக்கு லோனு கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடுனா கடன் தானம். கடன் உங்களுக்கு கிடைக்கணும்னா 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு லக்னத்துக்கு 9ஆம் வீடு 9ஆம் வீட்டுக்குரிய தெய்வத்தை வழிபட்டு அந்த
வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லோனு கிடைச்சி வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கட்டி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடுங்க குடும்பஸ்தானம். அந்த வருமானம் வருவதுக்கு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வருமானம் வந்தாதானே பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியும். கையில் பணம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்குரிய தெய்வத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வருமானம் கண்டிப்பாக வந்துடும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் NT லட்சுமணன். நாச்சிப்பட்டியிலேருந்து வரேன். இப்போ எதை பற்றி பார்த்தோன்னா, இப்போ மே மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு அடுத்தது என்ன படிக்கலான்ட்டு தான் இப்போ அதிகமாக வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பு முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி 1லேருந்து 5வது வரைக்கும், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். பட்ட படிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு அடுத்தது மேற்கொண்டு என்ன படிக்கலாங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை வச்சு தான் வரணும். 9ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அந்த ததா புத்திகள் 9ஆம் இடத்துக்கு பட்டப்படிப்புன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நாம பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடணும். 9ஆம் இடத்துக்கு 1, 5, 9 ததா புத்திகள் நடந்துச்சுன்னா நல்லபடியாக படிப்பு முடிஞ்சு நல்லபடியாக வருவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 6, 8 9ஆம் இடத்துக்கு 6, 8, 12 ததா புத்தி நடந்துச்சுன்னா ஏதாவது படிப்பு தடங்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக படிக்கணும், வருமானம், வேலை, தொழில், இதுக்காகவே நாம படிக்கணும். அதாவது 2ஆம் இடங்கிறது வருமானம், 6ஆம் இடங்கிறது வேலை, 10ஆம் இடங்கிறது தொழில். இந்த 3 வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு என்ன படிக்கலாங்கிறத வச்சு பார்க்க போகலாம். பார்த்தீங்கன்னா சூரியன் மருத்துவ படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் செவ்வாய் 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா நீட்டு படிக்க சொல்லலாம். இது 9ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மஞ்சு ராகு இது கூட சேர்ந்து சனியும் சேர்ந்ததுன்னா அவங்க படிப்புல கொஞ்சம் அதாவது தடங்கள் ஏற்படும், மருத்துவ படிப்பு ஆகாதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னு செவ்வாய் பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த 9ஆம் இடத்துக்கு 1, 5, 9 பார்த்தீங்கன்னா அதேமாரி ஜீவனதானம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 போட்டு பார்த்தீங்கன்னா உடம்புனா ரெண்டுமே கணக்கு ஆகி அந்த தபா புத்திகள் அமைப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சம்மந்தம் இல்லாத வேலைக்கு தான் போவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தசாபுத்தி அமைப்பு பொறுத்து தான் நம்ம இப்போ எடுத்து சொல்லணும். அப்போவேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சந்தை கேட்டரிங், வாட்ரு, டிரைவிங் இந்த மாதிரி சொல்லணும். டிரைவிங் போது பார்த்தீங்கன்னா அஷ்டமம் சனி ஜென்மச்சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணால் அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா விபத்து ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங்கு கேட்ரிங்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி தான் அந்த ஜென்மச்சனி அஷ்டமஞ்சனி முடிஞ்ச வாட்டி கற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
புதன் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங், அக்கௌண்டிங், ஜோதிடம் இந்த மாதிரி குறிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-5-9 அதாவது 9ஆம் இடத்துக்கு 1-5-9 இருந்து தசா புத்தின் தசாவோ அல்லது புத்தியோ கோச்சாரத்தில் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த மாதிரி அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்டு படித்தா உடனே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அந்த 10ஆம் இடத்துக்கு 6-8-12 மாஞ்சுதுன்னா இல்லை கொஞ்சம் லேட்டாகும், இல்லை வேகப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி வேகப்படுத்தி சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது குயினம் ஃபைனான்ஸு சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பொறுப்பு இதெல்லாம் குறிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி MBA படிப்பு இதெல்லாம் படிச்சிங்கன்னா சீக்கிரமே வேலை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி அவங்கள நல்வழி காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஜுக்கனும் பார்த்தீங்கன்னா வந்து ஜுக்கன் தசை நடக்குது, ஜுக்கன் புத்திய நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6-10ஆம் இடத்துக்கு 1-5-9 இருந்து தசா புத்தி நடந்துச்சுன்னா கேந்திர தானங்களே அல்லது தீயோட தானங்களே இருந்துச்சுன்னா அந்த ஜுக்கன் சம்பந்தப்பட்டதுன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாடலிங், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப், டைலரிங், இந்த பெண்கள் சம்பந்தமாக ஆடை ஆபரணங்கள், அப்புறமேட்டு ஜவுளி இந்த மாதிரி இது சார்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த படிப்பு கற்றுக் கொடுக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 5-10 சனி 6ஆம் இடம் 10ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்ட வச்சுக்கோங்களேன். பாலிடெக்னிக் தொழில் கல்வி கற்றுக் கொடுத்தோம்னா உடனே வேலை கிடைக்குன்னு சொல்லிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 அஷ்டமி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் படித்தாங்கன்னா உடனே வேலை கிடைக்கிடும். இது பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. நன்றி.